Hello friends, welcome to Southern Food Tamil. இன்னைக்கு நம்ம Southern Food Tamilல vegetable pulao ரெசிபி தாங்க பார்க்க போறோம். இத நம்ம ரொம்ப சிம்பிளா இன்னைக்கு பிரஷர் குக்கர்ல எப்படி பண்றதுன்னு வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் Southern Food Tamilல Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு குக்கர்ல 1 டேபிள்ஸ்பூன் நெய் கூடவே 1 டேபிள்ஸ்பூன் எண்ணெயும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் ஒரு அன்னாச்சி பூ, 3 கிராம்பு, ஒரு பட்டை துண்டு, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை நீளமா கட் பண்ணி உள்ள சேர்த்துக்கலாம். கூடவே காரத்துக்காக 5 பச்சை மிளகாய். நம்ம இதில் மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாது, அதனால இந்த பச்சை மிளகாய் தான் காரத்துக்கு சேர்த்துருக்கோம். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாவோட அளவை கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இதில் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. கூடவே கொஞ்சம் புதினா இலை, கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் 5 போல் பீன்ஸ், ஒரு கேரட், ஒரு சின்ன உருளைக்கிழங்கு, கூடவே ஒரு 1/2 கப் போல் பச்சை பட்டாணி. உங்களுக்கு வேணும்னா காலிஃப்ளவர் அது கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பமான காய்கறிகள். இப்போ இந்த காய்கறிகள் ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நல்லா இந்த எண்ணெயிலேயே வதங்குற அளவுக்கு வேக விட்டுடலாம். இப்போ பாருங்கள், இதில் 1 கப் பாஸ்மதி ரைஸ் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ரைஸ் சேர்த்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி மெதுவாக கிண்டி விடுங்க, இல்லைனா அரிசி உடஞ்சிரும். இப்போ இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் தண்ணிங்கிறது சரியான அளவு. இப்போ இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நம்ம மூடி போட்டு ஒரு விசிலுக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறோம். இப்போ பாருங்கள், விசில் இறங்கி ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். சாப்பாடு சூப்பராக வெந்திருக்கு, உதிரியாக வெந்திருக்கு. அதான் ஃப்ரெண்ட்ஸ், வெஜிடபிள் புலாவ் சுட சுட சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது கூட ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டா டேஸ்ட்டே நல்லாயிருக்கும். உருளைக்கிழங்கு வறுவல், எண்ணெய் கத்திரிக்காய், இந்த மாதிரி காரமான சைட் டிஷ்ஷும் சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். திரும்பவும் வேற ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.